கொள்ளுகிறேன். கடந்த வாரத்திலே தேவனுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி நாம் பார்ப்பதற்காக நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. யாருடைய விருப்பத்தை? நம்முடைய விருப்பம் நிறைவேறதா இல்லையா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் நீங்க விரும்பினதை தர்றாரா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே கொடுத்திருப்பார். அல்லேலூயா. உண்மையிலே நீங்க விரும்பினதை கர்த்தர் நிச்சயமாகவே தந்திருப்பார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன விரும்பினீங்களோ அதை கொஞ்சம் காலதாமதமா இருக்கலாம், உடனே நடந்து நான் சொல்லல, கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம். ஆனா டைம் எடுத்திருந்தாலும் நீங்க விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இது உண்மை. இதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல இன்னும் நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன விரும்பி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா நீங்க விரும்பினதை கர்த்தர் தருவார். கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க விரும்பி இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் கர்த்தர் நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி விரும்பி இருக்கலாம். நீங்க என்ன விரும்பி வந்தீங்களோ அது நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நான் யாரு? நீதிமான்கள். நீங்கள் நான் யாரு? நீதிமான். நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால கண்டிப்பா நீங்க என்ன விரும்பி வந்தீங்களோ அது நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நான் விரும்பினது எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசமா இருங்க. இதை சொல்லுங்க, இதை அசைப்படுங்க உட்கார்ந்து. ஆண்டவர் நான் விரும்பினது எனக்கு செய்வார், விரும்பினது எனக்கு செய்வார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் விரும்பினது நடக்கும். இப்படியே சொல்லிட்டு இருங்க, நிச்சயமாய் நடக்கும். வியாதி இருக்கா? ஆண்டவர் அந்த வியாதி எனக்கு சுகம் தருவார், சுகம் தருவார், சுகம் சொல்லியே பாருங்க, சொல்லிட்டே இருங்க, அசை போட்டுட்டே இருங்க, நிச்சயமா உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. சரி, அப்போ நம்முடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அதே போல தேவனுடைய விருப்பத்தை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்றுகிறோம். அப்படி தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். ஒரு வேதவசனம், ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? நம்முடைய விருப்பத்தை எல்லாம் தேவன் நிறைவேற்றுகிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் என்ன விரும்புகிறார்? நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், நம்மளை ரட்சித்த ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் பலியை விரும்பல. என்ன விரும்பல? பலியை விரும்பல. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்துவாங்க. என்ன செலுத்துவாங்க? ஒரு மனுஷன் தவறு செய்தாலோ பாவம் செய்தாலோ இல்ல தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் பெறணும்னா அவன் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். இப்போ பரஜாதி ஜனங்க நீங்க பாத்துருக்கீங்க, பரஜாதி ஜனங்க என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க. பாத்துருக்கீங்களா? அந்நிய தேவர்களை வணங்குறவங்க ஆடு பலி செலுத்துவாங்க, ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் என்ன கொடுப்பாங்க. இதுதான் பலி. இப்படி பலி செலுத்தி புறஜாதி ஜனங்க நினைச்சாங்க, ஆசீர்வாதத்தை பெறுறாங்க. அதே போலதான் கர்த்தருடைய ஜனமா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் தன்னுடைய பாவம் நீங்குவதற்கும் தான் ஆசீர்வாதமா இருப்பதற்காகவும் பலி என்ன செய்வாங்க? செலுத்துவாங்க. ஆடு பலி செலுத்துவாங்க, கோழி பலி செலுத்துவாங்க, புறா பலி செலுத்துவாங்க, இப்படிலாம் பலி செலுத்துவாங்க. இல்லைன்னா வயல்ல விளைஞ்சதை என்ன செய்வாங்க? கொண்டு வந்து கொடுத்து இப்படிலாம் பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தி ஆண்டவர் என்ன செய்வாங்க? ஆராதனை செய்வார்கள். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு. பலி செலுத்துவதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல பலி செலுத்த வேண்டாம். நீங்க ஆடு கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு யாரும் சொல்ல, ஆடுலாம் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. இப்ப ஆடு விற்கிற நிலைமைக்கு ஆடுலாம் கொடுத்தா கடனாளியா போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆடு விற்கிற வேலை போகுது. அப்போ நீங்களும் நானும் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ஆடுகளையோ புறாக்களையோ பறவைகளையோ எதையும் நீங்க கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டாம். நானே உங்களுக்கு பலியாய் மாறுகிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாய் செய்திருக்கிறார். சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பலி செலுத்த கூடாது என்பதற்காக, அப்படி பலி செலுத்துகிற காரியத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை ஆவதற்காக இயேசுவே நமக்காக பலியாக வந்து விட்டார். அல்லேலூயா. எல்லாரும் சுபாயத்திற்கு நம்முடைய இருதயத்துல கை வைப்போம். நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க எல்லாரும். இயேசு எனக்காக
பலியானார். இயேசு எனக்காக பலியானார். இயேசு எனக்காக பலியானார். அல்லேலூயா. அப்போ இயேசு நமக்காக பலியானபடியினால் நீங்கள் நானும் எந்த பலியும் செலுத்த வேண்டாம். அல்லேலூயா. ஆனாலும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தான் பலி செலுத்துறாங்க. அல்லேலூயா. பலி செலுத்துறாங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஒரு ஆர்சியா இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும், பலி செலுத்துறாங்க. பலி போதும். இது பலி செலுத்தினா போதும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி அப்படி ஆண்டவர் நமக்காக பலியானாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற அநேக பேர் பலி செலுத்திக் கொண்டு காணப்படுகிறார்கள். அது ரொம்ப ரொம்ப வேதத்துக்கு புறம்பான காரியம். அல்லேலூயா. பலி செலுத்தவே கூடாது. ஆண்டவர் பலியை விரும்பல. பலிய ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா இரக்கத்தை விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? தேவனுடைய விருப்பம் என்ன? இரக்கம். இரக்கம் இருக்கா நமக்கு? இரக்கம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் எனக்கு இரட்சகர், இயேசுதான் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்தார், இயேசு எனக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ள இரக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இரக்க சுபாவம் இருக்கா? இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இது இல்லாம இன்னைக்கு நிறைய காணிக்கை கொண்டு இது பலி, காணிக்கை கொடுப்பது ஒரு பலிதான். காணிக்கை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி காணிக்கை கொடுக்கறாங்க. காணிக்கை கொடுக்கிறது தப்பு கிடையாது, தசமபாகம் கொடுப்பதும் தப்பு கிடையாது. இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அதை காட்டிலும் மேலானது ஒண்ணு இருக்கு. என்ன? இரக்க சுபாவம். இதைத்தான் தேவன் விரும்புறார். இந்த இரக்க சுபாவம் நமக்குள்ள இருக்கா? இரக்கப்படுறோமா மத்தவங்க மேல? அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முழு அதிகாரமும் இருக்கு. ஒரு மனுஷனை தண்டிக்கக்கூடிய முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசுவுக்கு இருக்கு. அல்லேலூயா. இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இப்ப நான் இருக்கேன்னா, நான் பாவம் செய்தேன் என்றால் என் பாவத்துக்கு தக்க தண்டனை கொடுப்பதற்கு முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசுவுக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்போ முழு அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தாலும் என் பாவத்துக்கு தக்க ஆண்டவர் என்ன செய்யல? தண்டிக்கல. பாவத்துக்கு தக்க என்னை தண்டிக்கல. ஏன்னா அவருடைய இரக்க சுபாவம். இரக்கம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் பாவத்துக்கு தக்க ஆண்டவர் என்னை தண்டிக்காமல், பரவாயில்ல என் மகன் சீக்கிரமாய் மனம் திரும்பி எனக்கு பிரியமாய் வாழ்வான் என்று சொல்லி ஆண்டவர் அதாவது ஆண்டவர் அப்படி விட்டு கொடுக்காரு தெரியுமா? இதுதான் இரக்க சுபாவம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்காக நல்லா பாட்டு பாடுறோம், சர்ச்சைக்கு வருகிறோம், நல்லா செய்றோம். ஆனாலும் ஏதோ ஒரு பாவத்தை நாம் என்ன செய்றோம்? செய்றோமா இல்லையா? செய்றீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரணத்துல ஒருவேளை சிலவங்க தெரிஞ்சு பாவம் செய்வார்கள், சில பேர் தெரியாம கூட பாவம் செய்வார்கள். இப்படி பாவம் செய்துதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே நான் பாவமே செய்யலன்னு சொல்லி எந்த மனுஷனும் அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் அப்படி யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் பாவமே செய்யலன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணத்தை அறிந்தோ அறியாமலோ நாம் இன்றைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பாவத்துக்கு தக்க ஆண்டவரால நம்மளை தண்டிக்க, தண்டனை கொடுக்க ஆண்டவரால முடியும். பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவத்துக்கு சம்பளம் மரணம். அப்படி மரணத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும். ஏனென்றால் அவர் மரணத்துக்கும் அதிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லா அதிகாரமும் இயேசுவின் இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார்? தண்டிக்கல. தண்டிக்காரா? யோசிச்சு பாருங்க. தண்டிச்சிருக்கிறாரா? நீங்க தண்டிக்கல. அவர் தண்டிச்சிருந்தா நம்ம தாங்க முடியுமா?
சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன கண்டிக்கிறாரு அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன்பாங்க. ஆண்டவர் கண்டிச்சா அவங்களால இந்த பூமியில உயிரோட கூட இருக்க முடியாது. ஆண்டவர் தண்டனை அவ்வளவு பெருசு. அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனாலதான் அவர் யாரையுமே தண்டிக்கவில்லை. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கவில்லை என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் இரக்கம் உள்ளவர். இதே இரக்கத்தை தான் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் தேவன் விரும்புகிறார். இந்த இரக்க சுபாவம் இருக்கா? மற்றவங்க ஒரு தவறு செய்து வைத்து வந்தால் நம்ம தண்டிக்கிறோமா இல்ல இறக்கப்படுறோமா? யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணிட்டு வராங்க வச்சுப்போங்க, உடனே என்ன செய்வீங்க? தண்டிப்பீங்களா? இறக்கப்படுவீங்களா? தண்டிப்பீங்களா? இறக்கம் தானே படுவீங்க. அதே இது இன்னொரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, யாரு பிள்ளையோ தப்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பீங்க. அப்ப இது இரக்க சுபாவமா? கிடையாது. அப்ப இரக்க சுபாவம் என்றால் ஒரு மனுஷனுக்கு நாம் இறக்குறோம் என்றால் ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அவன் மேல் இரக்கம் தான் படணுமே தவிர அந்த தப்புக்கு தக்க தண்டிக்கணும் நாம் என்ன செய்யக்கூடாது? இறங்க கூடாது, தண்டிக்க கூடாது. இதுதான் இரக்க சுபாவம். யாரையுமே நியாயம் தீர்க்க கூடாது. அதான் வேதவசனம் சொல்லுது, நியாயம் தீர்க்க நீ யார்? மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நீ யார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ளே இரக்க சுபாவம் வேணும், இறக்கப்படணும். மற்றவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தா தப்பு பண்றது தப்புதான், தப்பு இல்லைன்னு சொல்லல, அது செய்தது தப்புதான். ஆனாலும் அவங்களை என்ன செய்யணும்? அவங்கள நம்ம பேசுறோம் நினைச்சுட தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பேசுறோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பேசினாலும் அவர்களை ஒருவேளை திட்டினாலும் நாம் மறுபடியும் அவங்களை இறக்கப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். இதுதான் இறக்க சுபாவம். நம்ம அப்படி செய்யறதே கிடையாது, இறக்கப்படுறதே கிடையாது. அதனால இறக்கப்படணும். யாரும் தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும், அப்படிலாம் மாறும். ஆனாலும் என்ன செய்யணும்? அவர்கள் மேல் இறக்கப்படும். அவர்கள் ஒருவேளை திட்டினா கூட அவங்க மேல மறுபடியும் இறக்கப்பட்டு அவர்களை சேர்த்து கொள்ளணும். என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ளணும். அவங்க நான் சேர்த்தே கொள்ள மாட்டேன், அவன் எனக்கு பிள்ளையே இல்லை, அவனுக்கு எனக்கு சொந்தக்காரனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரேடியா என்ன செய்து வெட்டி விட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை டைவர்ஸ் வெட்டி விட்டுருந்தாங்க. என்ன பண்றாங்க? வெட்டி விட்டுறாங்க, டைவர்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இதான் வெட்டி விடுறதுக்கு அர்த்தம். அப்ப இறக்கமே இல்ல. தப்பு நடக்கதான் செய்யும், தப்பு நடந்துருச்சு, சரி இனி தப்பு செய்யாத, இனி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றதான் இறக்கம். அதை விட்டுட்டு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்ப, நீ தப்பு தான் பண்ணுவ, நீ எனக்கு மனைவியா இருக்க வேண்டாம், நீ எனக்கு கணவனா இருக்க வேண்டாம் சொல்லி ஒரேடியா வெட்டி விட்டு போறது தெரியுமா? இது இறக்க சுபாவமே கிடையாது. அதனால இறக்க சுபாவம் நமக்கு மிக அவசியம். அதனால பிள்ளை யாரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை சொல்லுங்க, தப்பை இனி செய்யாதப்பா, நீ செய்தது தப்பு, இந்த தப்பை செய்யாதுன்னு சொல்லிட்டு அந்த தப்பை நீங்க உணர்த்தீங்க, தப்பு கிடையாது. ஆனா மறுபடியும் அவர்களை சேர்த்து கொள்ளணும், அவர்களை விட்டு விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வெட்டி விட்டுறக்கூடாது. நீங்க நிறைய பேர் என்ன பண்றோம்? வெட்டி விட்டுருக்கோம். நிறைய சபையில விசுவாசிகள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை பார்த்துட்டு ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா வெட்டி விட்டு இந்த சபைக்கு வரவே வேண்டாம், என்ன வேண்டாம், சபைக்கு வரவே வேண்டாம் அப்படி வெட்டி விட்டுருக்கோம். இது இறக்க சுபாவமா? கிடையாது. அப்படி வெட்டி விட்டா ஆண்டவர் என்னைக்கே நம்மளை வெட்டி விட்டு போற இல்லையா? நம்ம 100க்கு 100 உண்மையா இருக்கலாம். சொல்லுங்க பாப்போம், நம்ம உண்மையா இருக்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி? நம்ம பாவம், அதாவது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு தெரியுது. ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். பாவம்னா நிறைய பேர் நீங்க வேசியம் பண்றது, திருடுறது, கொலை செய்யறது, இதுதான் போதை பொருட்கள், இதுதான் பாவம்னு சொல்றோம். இதுவும் பாவம் தான். ஆனா
நம்ம இருதயத்துல தப்பான எண்ணங்கள் வந்தாலே பாவம் தானே. நம்முடைய இருதயம் எப்போதும் சரியா இருக்கா? ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசினாலே பாவம் தான் தெரியுமா? நம்முடைய ஒருத்தங்களை பத்தி ஒருத்தர் பேசுறோமா இல்லையோ, நம்முடைய இருதயத்துல நினைச்சாலே பாவம் தான். அப்ப நான் பாவம் செய்ய எப்படி சொல்ல முடியும்? அதனால நாம் பாவம் செய்யலாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவத்துக்கு தக்க கர்த்தர் நம்மை தண்டிக்காம நம்மள சொல்றாரு, நீ செய்யறது பாவமான்னு உணர்த்துறாரு. ஆனா உணர்த்தினாலும் நம்முடைய பாவத்துக்கு தக்க நம்மளை வெட்டி விடாமல் காணப்படுகிறாரு. அதுதான் இரக்க சுபாவம். இந்த இரக்க சுபாவம் நமக்கு வேண்டும். அதனால சில பேரு கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்கள ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமான பழக்கம். மன்னிக்கணும், மன்னிக்கணும். பரவாயில்ல, திருந்திடுவான், சரியாயிருவான், அப்படி போகணும். அதுதான் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் நமக்குள்ள வேணும். அதாவது புதிய ஏற்பாடுல ஆண்டவராய் இயேசு மலை பிரசனத்தை சொல்றாரு, இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். நீங்க இறங்கினாதான், நீங்க இரக்கம் உள்ளவர்களா இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு இரக்கம் வரும். நீங்க மற்றவர்களுக்கு இறங்கலன்னா ஆண்டவர் உங்களுக்கு இறங்க மாட்டார். தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஒருத்தர் உங்க குடும்பத்துல யாராவது தப்பு பண்ணாலும் தப்ப உணர்த்துங்க. நீ செய்யறது தப்புப்பா, இந்த தப்ப நீ செய்யாதுன்னு உணர்த்துங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அவங்களை வெட்டி விட்டுறாங்க. அவங்க ஒருவேளை சொந்தமா இருக்கலாம், இல்ல கூட பழகுறவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம தெருவுல இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம ஏரியாவுல இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களா வெட்டி மட்டும் நம்ம நினைச்சு விடாது, விட்டுறக்கூடாது. வெட்டி விட்டா இறக்க சுபாவத்துக்கு அர்த்தமே கிடையாது. வேண்டான்னு சொல்லி உதறக்கூடாது. இதுதான் அதுக்கு அர்த்தம். யாரையுமே வேண்டான்னு சொல்லி உதறக்கூடாது. ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது தன்னிடத்தில் வருகிற யாரையுமே அவர் என்ன செய்ய மாட்டாரா, உரம்பே தள்ள மாட்டார், வேண்டான்னு சொல்லவே மாட்டார். நீ பாவி, நீ பெரிய பாவிப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய தள்ளலாம் மாட்டார். நீ பெரிய பாவம் செஞ்சுட்ட, அதனால உன்னை தள்ளுவேன்னு சொல்லி தள்ளலாம் மாட்டார். பேதுருவை குறித்து வேதவசனம் சொல்லும் பொழுது அவன் தேவனை சபித்தான். யாரை சபித்தான்? தேவனை சபித்தான். ஆண்டவர் நினைச்சா அவனை வெட்டி இருக்கலாம், வெட்டி விட்டு இருக்கலாம். நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேதுருவை நினைச்சு வெட்டி விட்டு இருக்கலாம். ஆண்டவர் வெட்டி விடல. அவர் இரக்கம் உள்ளவர் இருந்தபடினால் அந்த பேதுருவை தேடி போய், பேதுருவே நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். நாம நினைச்சுதான் வெட்டி விடுறோம். இனி நான் பேசவே மாட்டேன், செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன். நீ என் வீட்டுல நீ காலை வச்ச காலை வெட்டிடுங்க. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். இது இரக்க சுபாவமா? கிடையாது. இந்த இரக்க சுபாவத்தை யார் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புறதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க விரும்பின எல்லாத்தையும் தேவன் தருவார். நீங்க விரும்புறதுலாம் தானா நடக்கும். யாரையுமே வெட்டி விடணும்னு பேசாதீங்க. எனக்கு வேண்டாம், நீ என் வீட்டுக்கு வரவே வராத அப்படிலாம் பேச. தப்பு எல்லாரும் பண்ணத்தான் செய்வாங்க. பரவாயில்ல, அவங்க தப்ப உணர்த்துங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி பேசிட்டமா, தப்பா பேசிட்ட, நீ நடக்கிற நடை தப்பா இருக்கிறது, நீ பேசுகிற வார்த்தை தப்பா இருக்கு, இதெல்லாம் நீ பண்ணாத, இது தப்பா இருக்குது, இது தேவனுக்கு பிரியம் இல்லாது, இதை செய்யாதன்னு சொல்லி உணர்த்துங்க. அது வேற. ஆனா ஒரேடியா வெட்டி விடுவது இரக்க சுபாவத்துக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்னது? இரக்க சுபாவம். இந்த இரக்க நமக்குள்ள இருக்கா? ஒருவேளை இல்லைன்னா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நீ விரும்புகிற அந்த இரக்கத்தின்படி நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது என்ன சொல்லுனா, ரெண்டாவதுன்னா தகன பலி அவர் என்ன செய்யலையா? விரும்பல. என்ன பலி? ஃபர்ஸ்ட் பலிய விரும்பல. ரெண்டாவது தகன பலி. தகன பலி நினைச்சுமா முழுமையாய் கொடுப்பது. நான் தான் இருக்கிறேன்னா ஆண்டவர்கிட்ட என்ன முழுமையா என்ன கொடுப்பது. இப்போ புரியுதுக்கான ஆபிரகாமுடைய பையனா இருக்கிற ஈசாக்க மலைக்கு கூட்டு போறார். யாரு? ஆபிரகாம் கூட்டு போனார். கூட்டு போய் நல்ல விறகு கட்டையெல்லாம் அடக்கிட்டு
பையனை பார்த்து சொல்றான், ஈசாக்கு மேல ஏறி படு, மேல ஏறி படுத்துக்கோங்க. உடனே அவன் என்ன தெரியுமா, மேல ஏறி படுத்துட்டான், எதுவுமே கேட்கல. இதுதான் தகன பலி. இப்படி தகன பலியாய் நம்மை ஒப்பு கொடுத்தாலும் தேவனை அறிகிற அறிவு, இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அந்த தகன பலிய ஒப்பு கொடுப்பது அது கூட பிரியம் கிடையாது, ஆண்டவர் விருப்பம் கிடையாது சொல்றாரு. ஆனா என்ன விருப்பம்னா தேவனை அறிகிற அறிவு, இதான் விருப்பம். அல்லேலூயா. அதாவது பவுல் சுட்டரிக்கத்தக்க உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு பிரயோஜனமும், நம்முடைய சரீரத்தையே ஆண்டவருக்கு ரத்த சாட்சி சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒப்பு கொடுத்தாலும் நமக்கு இடத்துல அன்பு இல்லைன்னா அது வேஸ்ட். நீங்க ஜீவ பலி தகன பலியாய் உங்களை கொடுத்ததுக்கு அர்த்தமே கிடையாது. வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பெருமையா பேசுவோம், நான் ஆண்டவர் உயிரை கேட்டா கூட உயிரை, ஆண்டவர் நம்ம உயிர் எதுக்கு, நம்ம அன்பா இருப்பதுதான் அவருக்கு தேவை, நம்ம உயிர் தேவை கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் உயிரை கொடுத்தவர் அவரு, உயிரை எடுக்கணும் அவர்தான். அவர் அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்காது. நம்ம உயிரெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன தேவைன்னா, அவருக்கு என்ன விருப்பம்னா, ஆண்டவர் நம்ம உயிர் தேவையில்லை, நாம் அன்பா இருக்கிறோமா, நம்ம எப்படி இருக்கிறோமா, அன்பதான் பார்க்கிறாரு. அதே போல அந்த வசனம் சொல்லுது, ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றான், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறார். நம்ம தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம், அந்த அறிவு இருக்கா நமக்கு, தேவனை அறிகிற அறிவு இருக்கா நமக்கு. நீங்க உலகத்துல எத்தனையோ அறிவு இருந்து, நிறைய அறிவு இருக்கு, நிறைய அறிவு நிறைய இருக்கு. அறிவு பெருத்து போய் கிடைக்குது. சின்ன பிள்ளைகிட்டவே பேசினா நம்மளால பேச முடியல, அந்த அளவுக்கு பேசுறாங்க. அறிவு பெருத்து போச்சு. இப்படி உலக பிரகாரமான அறிவு பெருத்து போய் கிடக்கிறது. உலக பிரகார அறிவுல இன்னைக்கு மனுஷன் மூழ்கி போய் கிடக்கிறான். ஏன் கிறிஸ்தவர்கள் கூட உலக பிரகாரமான அறிவுல தேடினவனா இருக்கிறான். ஆனா ஆண்டவரை அறிகிற அறிவுல தேடினவனை பார்க்க முடியல. அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுது, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். என்னை அறிகிற அறிவு எங்க? இந்த வசனம் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், எல்லாம் செய்தாரு. ஆனா அவங்க நம்புறது உள்ள இருந்து எகிப்து தேசத்தினுடைய தேசத்தில் இருக்கிற பார்வோனையும் அவன் வணங்குற அந்த தெய்வத்தின் மேலதான் அவங்களுடைய நம்பிக்கை. அவன் அறிவுக்குள்ள எங்க இருக்கு? எகிப்து தேசத்து மேலேயே இருக்கு, ஆண்டவர் மேலேயே கிடையாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு வேத வசனத்தின் மேல நமக்கு என்ன வேணும்? அறிவு இருக்கும். இது நல்ல அறிவு. இயேசு எப்படி இருந்தார், இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி நடந்தார், இதெல்லாம் நம்ம இதைத்தான் அறியணும். பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்கான், இல்ல சினிமா நடிகர் எப்படி இருக்கான், நாடக சீரியல்ல இந்த நடி எப்படி இருக்கா, அதெல்லாம் அறிகிற அறிவுலாம் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு அந்த அறிவை தான் நம்ம பின்பற்றுறோம். ஒரு சினிமாக்காரன் ஒரு ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ் போல நானும் போடுவேன். ஒரு சீரியல்ல ஒரு படம் ஒண்ணு வந்துட்டா இதே படம் எனக்கும் வேணும். இந்த அறிவு தான் நமக்கு இருக்கு. ஆனா இயேசு எப்படி நடந்தார், இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி பழகினார், இந்த அறிவு நமக்கு வேணும். இந்த அறிவு நமக்கு இருக்கா? இயேசு எப்படி விட்டு கொடுத்தார், அதாவது தன்னை காட்டி கொடுத்த யூதாசினிடத்துல இயேசு எப்படி பழகினார், தன்னை சபித்த பேதுருவிடத்துல இயேசு எப்படி பழகினார், இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், இதெல்லாம் அறிகிற அறிவு. இந்த அறிவு தான் நமக்கு வேணும். இதை விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சினிமாக்காரங்களையும் நாடகக்காரங்களையும் பார்த்துட்டு அந்த அறிவை தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம். இயேசுவை பாருங்க, இயேசு எப்படி வளர்ந்தார் அத பாருங்க. அவர் சின்ன பிள்ளையில இருந்தா வளர்ந்தாரு. அவர் நம்மளை போல 1 வயசு 2 வயசு நம்மளை போல வயசு கடந்தா நடந்து வந்தார். அப்ப வளரும் போது எப்படி வளர்ந்தார் இத பாருங்க. பெற்றவங்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்,
ஏன் மற்றவங்களை பார்க்கணும்? இயேசுவை பாருங்க. இதான் தேவனை அறிகிற அறிவு. தேவன் எப்படி வளர்ந்தார், அதே போல அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருந்தார், இதைத்தான் நம்ம பார்க்கணும். அதாவது அநியாயம் இயேசு செய்யல. இயேசு என்ன செய்யல? அநியாயம் செய்தாரா? அநியாயம் செய்யல. அவர் இடத்துல ஒரு குற்றம் கூட கிடையாது. ஆனாலும் எல்லாரும் வந்து குற்றப்படுத்தினாங்க. என்ன படுத்துறாங்க? குற்றப்படுத்துறாங்க. எல்லாரும் அநியாயமா வீண் பலிய சொன்னாங்க. அப்ப எப்படி இருந்தார் அவரு? எப்படி இருந்தார்? எல்லாரும் வீண் பலிய சுமத்துற பொழுது அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? தெரியாதா? யாரு என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆரி துப்பினாங்க, சிலுவையில கொண்டு அடிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணார்? ஆண்டவரே, இவர்கள் அறியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னிங்க. இதான் தேவன் அறிய அறிவு. இந்த அறிவு நமக்கு இருக்கா? இந்த அறிவு நமக்கு இருக்கா? இல்லையே. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இதான் இயேசு என்று சொல்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி கேட்கிறார். யார் நோக்கி? பிதாவை நோக்கி கேட்டார். ஆனா அவர் சொல்றாரு, அவர் அதாவது ஒரு நொடி பொழுது உன்னை கைவிட்டேன், ஒரு இமை பொழுது கைவிட்டேன், மகா இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டு அவர் சொல்றாரு. யாரு? பிதாவாகிய தேவன். ஒரு பொழுது, ஒரு இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனா மகா இரக்கத்தோடு உன்னை சேர்த்து கொண்டு சொல்றாரு. அப்ப பிதா சொன்ன வார்த்தை அப்படி, இயேசு சொன்ன வார்த்தை என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அப்புறம் கைவிட்டது யாரு? பிதா. பிதாவா அதுக்கப்புறம் நேசிக்காம இருந்தாரா? நாம என்ன செய்றோம்? ஒரு சின்ன ஒரு காரியம், நமக்கு ஒரு தலைவலி நமக்கு போகல, அதுக்காக ஜெபம் பண்ணிருப்போம். ஆண்டவர் என் தலைவலியை சுகமாக்கல, நான் இனி சர்ச்சைக்கு போக மாட்டேன். நான் நினைச்சேன், நான் இந்த மாதிரி ஒரு போர்த்தனை பண்ணி தேவனுடைய சமூகத்துக்கு போனேன், அந்த போர்த்தனை பண்ணி அந்த காரியம் நிறைவேறல, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், போர்த்தனையே பண்ண மாட்டேன். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம் இல்லையா? இயேசு அப்படி இருந்தாரா? இயேசு பிதாவாகிய தேவன் கைவிட்டார். ஆனாலும் பிதாவாகிய தேவன் ஒரு இமைப்பொழுது கைவிட்டாலும் பரவாயில்ல, நான் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன். இந்த கீழ்ப்படிதல் தான் தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிவு நமக்கு இருக்கா? இதெல்லாம் விட்டுட்டோம், இதெல்லாம் விட்டுறோம். ஆனா நம்ம நினைச்சிரோம் மற்றவங்களை தான் பார்க்கிறோம். நம்ம முன்மாதிரி யாரை வைக்கிறோம்? ஊழியக்காரங்களை கொண்டு வைக்கிறோம். யாரை வைக்கிறோம்? நமக்கு முன்மாதிரி ஊழியக்காரங்களை வைக்கிறோம். இல்ல நல்ல ஜெபம் பண்ற ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷர்களை கொண்டு வைக்கிறோம். இல்ல இயேசுவை வைங்க. ஏனென்றால் ஊழியக்காரங்க கூட இயேசுவை போல வாழ முடியாது. இயேசு அவ்வளவு உண்மையாய் வாழ்ந்தார். இயேசுவை பாருங்க. தேவனை அறிகிற அறிவுனா இயேசுவை அறிகிற. இயேசுவை பத்தி யோசிங்க. இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி பழகினார், இயேசு எப்படி விட்டு கொடுத்தார், இயேசு எப்படி தாழ்ந்து போனார், இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார், இயேசு தன்னிடத்தில் வந்தவர்கள் எப்படி நேசித்தார். இதை மட்டுமே யோசிக்கணும். இதை யோசித்து இதைத்தான் நினைச்சணும், பின்பற்றணும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். யாரையும் பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, சேம பார்க்காதீங்க, இல்ல அம்மாவை பார்க்காதீங்க. இப்படி அம்மாவை பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க, சாம பார்த்தா விழுந்துருவீங்க, என்ன பார்த்தா விழுந்துருவீங்க. இயேசுவை பாருங்க, விழவே மாட்டீங்க. எல்லாத்துக்கும் இயேசுவை பாருங்க. அற்புதம் செஞ்சாலும் செய்யாட்டாலும் சரி, ஆண்டவரை விடாதீங்க. இதான் இயேசு அறிகிற அறிவு. இயேசு நல்லவர்கள். அவர் பாவம் செய்யவே இல்லை. அவருடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைய வரல. நம்ம வாயில என்ன வார்த்தை வருது? அதுக்கு காரணம் சொல்லுவோம். என்ன வளர்க்கும் போது அப்படியே வளர்த்துட்டாங்கன்னு சொல்லுவோம். நம்ம வாயில வருதுலாம் தேவையில்லாத வார்த்தை. ஆனா இயேசு வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தை ஒண்ணுமே வரல. இதான் இயேசு அறிகிற அறிவு. இந்த அறிவை தான் தேவன் விரும்புகிறார்.
தேவனுடைய விருப்பம் என்னன்னா தெரியுமா? இரக்க குணம் உள்ளவர்கள். இதுதான் தேவனுடைய விருப்பம். இரண்டாவது தேவனுடைய விருப்பம் என்னது? இயேசுவை அறிகிற அறிவு. இந்த அறிவு நமக்கு வேணும். உலக பிரகாரமா படிக்கிறோம், படிக்கிற அறிவு நமக்கு தேவைதான், அது தேவைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இயேசுவை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அறிவு. அதனால இந்த உலகத்துல உலக அறிவுலாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இயேசுவை நல்லா அறியுங்க, இயேசுவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இயேசுவை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறைவும் வரவே வராது. அல்லேலூயா. நான் டெய்லி உட்கார்ந்து இயேசுவை பத்தி யோசிக்கணும். யாரை பத்தி யோசிக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களை யோசிக்காதீங்க, வேண்டாம். அல்லேலூயா. யாரை பத்தி யோசிக்கணும்? இயேசுவை பத்தி யோசிக்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? இயேசுவை பத்தியே யோசிக்கணும். வசனம் சொல்லுது, அதாவது உங்களுடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதாக வசனம் சொல்லுது. நம்முடைய முழு யோசனைக்கு இருக்கணும் இயேசுவை பத்தியே இருக்கணும். இயேசு எப்படி அடிக்கப்பட்டார், இயேசு எப்படி அற்புதம் செய்தார், இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசு எப்படி நடந்தார், இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார், இதே யோசித்து இதை செயல்பட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதங்கள்லாம் தானாய் வரும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி தேவனுடைய விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி நான் வாழ எனக்கு கிருபை செய்யப்பா. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க. இந்த வேளையிலே கர்த்தருடைய விருப்பம் இந்த இடத்துல நடக்கும்படியாக, இங்க இருக்கிற ஒவ்வொரு வேளையும் தேவனுடைய விருப்பம் நிறைவேறும்படியாக எல்லாரும் கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து பேசுங்க. உம்முடைய விருப்பத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து பேசுங்க. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்க பேர பசங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். இந்த காலவேளை இந்த ஆராதனைக்கு நீங்க என்ன நினைத்து கொண்டு வந்தீர்களோ அந்த நீங்க நினைக்கிற அந்த காரியம் நிச்சயமாகவே நடக்கும். தேவனுடைய விருப்பத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு நீங்க முழு மனசாய் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே நீங்க நினைக்கிற காரியம் நிச்சயமாகவே நடக்கும். ஒப்பு கொடுங்க. பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. உங்க சத்தம் வெளியே வரட்டும். ஆண்டவரே நான் உம்முடைய விருப்பத்தை செய்வேன். ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை எனக்குள்ள நிறைவேற்றும். இயேசுவே உம்முடைய விருப்பத்தை எனக்குள்ள நிறைவேற்றும் சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் பேசுங்க. நிச்சயமாகவே தேவனுடைய விருப்பம் நமக்குள்ள நிறைவேறட்டும். தேவனுடைய விருப்பம் நமக்குள்ள நிறைவேறட்டும். சகோதரனே ஒப்புக்கொடு, சகோதரியே ஒப்புக்கொடு. தேவனுடைய விருப்பம் எனக்குள்ள நிறைவேறட்டும். தேவனுடைய விருப்பம் எனக்குள்ள நிறைவேறட்டும். ஒப்புக்கொடுங்க. உண்மையில அதை காட்டிலும் வேற ஆசீர்வாதம் வேண்டாம். அதை காட்டிலும் வேற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய விருப்பத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நீங்க கேளாத ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். நீங்க கேளாத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நிச்சயமாக கொடுங்க. அப்படியே கண்ணை முடிச்சிருக்கும். பரிசுத்தமுள்ள பரலோக அப்படியே கிருபையினாலும் உடைய நாமத்தினாலும் இந்த காலங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்களுடைய விருப்பம் எங்களுக்குள்ளே முழுமையாக நிறைவேறட்டும். ஆண்டவரே என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய விருப்பம் எங்களுக்குள்ளே முழுமையாய் நிறைவேறும்படியாக இயேசுவே நீ கிருபை செய்ய. அந்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாய் ஒப்பு கொடுக்க நீ கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாய் ஒப்பு கொடுக்க நீ கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் என்ன நினைத்து வந்தார்களோ அந்த நினைக்கிற காரியங்கள் அப்படியே நிறைவேறும்படியாக என் பிதாவாகிய தேவனும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என் பரிசுத்த ஆவியானவரும் நிச்சயமாகவே அவர்கள் நினைக்கிற காரியம் அப்படியே நிறைவேற கிருபை செய்வதற்காக
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய நினைவுகள்படி அப்படியே நீ செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தம். உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய ரத்தத்தினாலே நீ அற்புதம் செய்வதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தத்தினாலே அதை செய்வதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும்